ஸோ குரங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடமா தாவிட்டே இருக்கும். சில பேர் மனசு அப்படி தான் இருக்குது, அங்கங்கே அலைப்பாய்ந்து தாவிட்டு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா கெட்டது பண்ணலாமா தான் நினச்சிருக்கோம். குரங்கு பார்த்திங்கன்னா திருடி தான் தின்னும். மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது எங்கேயும் உணவு படுத்த எது இருக்கும். ஆனால் குரங்கு வந்து ஒரு உணவு வந்து திருடி சாப்பிடும். ஒரு கடையில் வாழைப்பழம் இருக்குன்னா அது மேலே உட்காந்துட்டே இருக்கும், கரெக்டாக டைம் வரும்போது அந்த வாழைப்பழத்தை ஜம்ப் பண்ணி எடுத்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த குரங்குடைய குணாதிசயங்கள். நமக்குள்ளாரே ஒரு குரங்கு இருக்கா, கெட்ட குரங்கு இருக்கா, நல்ல குரங்கு இருக்கா, சரிங்களா? இந்த கெட்ட குரங்கு வந்து என்ன பண்ணணும்னா எல்லாம் கெட்ட காரியங்களாக செய்யும், நல்ல குரங்கு வந்து நல்ல காரியங்களாக செய்யும். ஸோ இந்த குரங்கு பிடிக்கிறதுக்காக ஒரு பானை ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த பானையில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரி உருண்டை, கடலை உருண்டை, முறுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த குரங்கு அப்படியே பார்த்துட்டு அந்த வாசனையை இப்போ பார்த்துட்டு ரொம்ப தூரத்துலேருந்து வருது, கையை உள்ளே விடுது. கையை உள்ளே விட்டு அந்த முறுக்கு, பொரி உருண்டை, கடலை உருண்டை எல்லாத்தையும் பிடிக்குது. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, பானையிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. எவ்வளோ போராடுது, காலெல்லாம் வச்சு காலெல்லாம் அமுத்தி கையெல்லாம் இது பண்ணி எல்லாமே போராடுது. கடைசியில் பார்த்திங்கன்னா அதனால் அந்த கையை வெளியே எடுக்க முடியல. அந்த குரங்குக்கு தெரியல, சரிங்களா? அந்த குரங்குக்கு தெரியல, அந்த கையை விட்டுட்டாதான் அந்த கை வெளியே வரும். அது போய் ஒரு சிற்று இன்பத்துக்காக அந்த பொரி உருண்டை, அந்த முறுக்கு, அந்த கடலை மிட்டாய்க்காக அந்த கையை உள்ளே போட்டு அது பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ கை உள்ளே போகும்போது என்ன ஆகுது, கை பெருசாகிடும் இல்லையா? அந்த உருண்டெல்லாம் பிடிக்கும்போது கை பெருசாகிடுது, ஆட்டோமேட்டிக்காக கை வந்து உள்ளே போய் மாட்டிக்குது. ஸோ நிறைய பேர் இந்த கெட்ட பழக்கத்தில் போய் உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. நல்ல பழக்கம் இல்லாமல் ஒரு கெட்ட பழக்கம், ஒரு சிற்றின்பத்துக்காக ஏதோ ஒரு சின்ன ஒரு உற்சாகம், ஒரு ஜாலிக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த குரங்கு மாதிரி உள்ளே போய் கை விட்டு மாட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த சிற்றின்பத்தை நீங்கள் விட்டால் தான் உங்களுக்கு ஒரு பேரின்பம் இருக்குதுன்னு தெரியும். பேரின்பம் என்பனா அந்த கையை விட்டுருந்துச்சுன்னா அந்த குரங்கு அந்த பானை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அது என்ன நினச்சிச்சுன்னா, அதை நான் பிடிச்சிட்டு விடக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிட்டு அந்த சிற்றின்பம், அந்த கெட்ட பழக்கத்துக்குள்ளார போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு. 5 அறிவு இருக்கிற குரங்குக்கு அவ்வளோதான் வேலை செய்யும். 6 அறிவு இருக்கிற மனிதனுக்கு வந்து அதிகமாக வேலை செய்யும், குரங்கோடு அதிகமாக வேலை செய்யும். குரங்குலேருந்து மனிதர்கள் வந்தாங்கன்னு சயின்ஸ் சொல்லுது. ஆதாம் ஏவாள் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பைபிளில் வந்து ஆதாம் ஏவாள் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து அந்த ஏவாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆப்பிள் சாப்பிடாதீங்க, நம்மளை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறோமோ அதான் செய்வோம். அது வந்து தொட்டு வந்ததா என்னன்னு தெரியல, மாற்றி சொல்லுவாங்க, சரியா? எதை செய்யக்கூடாதுன்னா அதான் செய்வோம். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் வந்து இந்த ஏவாள் வந்து ஒரு சாத்தா வந்து அதை சுவைச்சு கடைசியில் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆப்பிளை போய் எடுத்து சாப்பிட்டுட்டு அதோட ஜென்ம பாவம் தான் வந்து தலைமுறையாக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஆப்பிள் அ டே கீப் த டாக்டர் அவே, ஆப்பிள் அ டே கீப் த டாக்டர் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். இந்த குரங்கு எப்படி போய் அந்த ஒரு சிற்றின்பத்துக்காக உள்ளே போய் கையை பிடிச்சிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அதை விட்டுட்டு தான் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை வந்து என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்யணுமோ உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? பலனை எதிர்பார்க்க, பலன் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தான் தெரியும், எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தெரியும். எக்ஸாம் பற்றி பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சரிங்களா? நல்ல உணவாக சாப்பிடுங்க. நிறைய இந்த சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா சிக்கன் மாதிரியே மாறிடுறாங்க. மூளை வேலை செய்கிறது, பிரெயின் வேலை செய்கிறதில்ல. ஸோ எல்லாமே சிக்கன் மாதிரியே சீக்கிரமாக வந்து உப்பிடுறாங்க, அந்த பிராய்லர் சிக்கன் மாதிரி. ஸோ நல்ல உணவாக சாப்பிடுங்க. நாக்குக்கு தான் அந்த ருசி, நாக்கு கீழே போனால் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த நாக்கு ருசிக்காக பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தா கூட உற்சாகமாகிடுறாங்க. ஸோ அது வந்து சில பேர்த்துக்கு வந்து அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. கூழ்ல போய் வைக்கிறது வந்து என்ன, அது ஒரு அடிக்ஷன். அது வந்து 4 நாள் அதை ரெகுலராக வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வாயிலெல்லாம் புண்ணு வந்து கடைசியில் வந்து கேன்சரை மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும். டிஹெச்சில் போய் பாருங்கள் எத்தனை பேர் வந்து கூழ்லிப் வச்சு, சரிங்களா, தம் அடித்து அவங்க படுற அவஸ்தையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எதுக்காக நம்ம இந்த பழக்கத்தை பழகணும் அப்படின்னு.